நம்முடைய இரட்சகருமாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த மாலை வேளை கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். திருப்பிக் கொள்வோம் நம்முடைய வாக்குத்தத்த வசனத்துக்கு நேராக. ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தில் 35ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவழி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். இந்த வனாந்தரம், வறண்ட நிலம், இது மகிழணும். எப்படி மகிழ வேண்டும் என்று சொன்னால் புஷ்பத்தை போல செழிக்க வேண்டும். அப்படியா இருந்தால் ஒரு புஷ்பம் எப்படி தானாக அப்படி மேலே வர்றதில்லை இல்லையா? அது ஏதோ ஒரு மரமோ ஒரு செடியோ ஒரு கொடியோ அதிலிருந்து தானே பூ பூக்கும் இல்லையா? எனவே அப்படியா இருந்தால் ஏதோ ஒரு மரம் நாட்டப்பட வேண்டும், அல்லது போனால் ஏதோ ஒரு விதை விதைக்கப்படணும். இன்னைக்கு என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, நீதிமானுக்காக மகிழ்ச்சி விதைக்கப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, சங்கீதங்களுடைய புத்தகம் 97ஆம் அதிகாரத்தில் நாம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கும். அப்போ நீதிமானுக்காக மகிழ்ச்சி, செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சி. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்போ இந்த மகிழ்ச்சி செம்மையானவர்களுக்காக விதைக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் யார் நீதிமான்கள் என்கிற கேள்வி வரும் பொழுது நாம் பார்க்கிறோம். ரோமருக்கு நிருபம் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கியிருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அப்ப யாரை நீதிமான் ஆக்கினார் அப்படின்னா, எவர்களை முன்குறித்தாரோ, யாரை அழைத்தாரோ அவர்களைத்தான் தேவன் நீதிமானாக மாற்றினார் என்று சொல்லப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையை பவுல் அடியால் இப்படி சொல்லும்போது சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் புத்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், உங்களிலே சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் நம்முடைய தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்டீர்கள் என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் 9ஆம் வசனத்திலேருந்து வாசித்து பார்ப்பீங்கன்னா தெரியும், அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதரிப்பது இல்லை என்று அறியீர்களா என்று கேட்ட பவுல் அங்கே ஒரு பெரிய பட்டியலையே அங்கே கொடுக்கிறார். அந்த பட்டியலை கொடுத்து விட்டு தான் அவர் சொல்லுகிறார், நீங்கள் எல்லாரும் இந்த பட்டியலுக்குள்ளே சேர்ந்தவர்கள் என்று நான் சொல்லவில்லை, ஆனால் உங்களிலே சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள், ஆனாலும் தேவனுடைய ஆவியினாலே கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள் நீதிமான்களா. அப்போ பரிசுத்தமாக்கப்படுகிறது என்பதை குறித்து நாம் வேதத்திலே பார்க்கும் பொழுது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மட்டும், அந்த இரத்தத்தினாலே மட்டும்தான் ஒரு மனிதன் பரிசுத்தமாக்கப்பட முடியும். ரோமருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க, கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டது ஒரு சந்தோஷமான செய்தியாக இருந்தாலும் கூட, இப்பொழுது நாம் கோப ஆக்கினைக்கு நீங்களாக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் மேலானது இல்லையா? அந்த கோபாக்கினை நாளிலே நாம் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு, அந்த தண்டனைக்குட்படாதபடிக்கு நம்மை நீதிமான்களாக்கி நம்மை பரிசுத்தப்படுத்தி தம்முடைய அந்த காரியத்திலே நம்மை வழி நடத்தி கொண்டு வருகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, அப்போ நீதிமான்களுக்காக என்ன விதைக்கப்பட்டிருக்கிறது என்றால் மகிழ்ச்சி விதைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பார்த்தோம். அப்படியா இருந்தால் இந்த மகிழ்ச்சி எப்போ விதைக்கப்பட்டிருக்கிறது, எப்படி என்பதை குறித்து நாம் பார்க்கறதுக்கு முன்னதாக, சங்கீதக்காரன் 118 24ஆம் வசனத்தில் இப்படி சொல்லுகிறான், இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழக் கடவோம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே என்ன செய்யணும்? மகிழ்ந்தே. அப்போ இந்த நாள் ஒவ்வொரு வர்ஷிப்லேயும் சில நேரம் அந்த வர்ஷிப் பண்ணுறவங்க சொல்லுவாங்க, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். எந்த நாள்? ஞாயிற்றுக்கிழமை அப்படின்வாங்க. ஆனால் ஆண்டவர் எல்லா நாளும், 1ஆம் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள்னு ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொன்றையும் சிருஷ்டித்து ஆண்டவர் எல்லாவற்றையும் நல்லது என்று கண்டார் என்று சொல்லியும், அவர்
7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார் என்று சொல்லியும் நாம் பார்க்கிறோம். அதனால தான் இன்றைக்கி சனி அப்படின்னும்போது ரொம்ப இதாக வேதனையாக பேசுவாங்க. அதே வேளை சனி இடம் மாறுது அப்படின்னுவாங்க. அது அப்படி இப்படியெல்லாம் பல ஆனால் எங்களுக்கு சனியாக இருந்தால் என்ன எதாக இருந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா கர்த்தர் உண்டு பண்ணின நாள் அத்தனை எங்களுக்கு நல்ல நாள் தான். நாங்கள் நாள் பார்க்குறதும் இல்லை, நாங்கள் நேரம் பார்க்குறதும் இல்லை. நாள் பார்க்குற கிறிஸ்தவர்களும் இருக்கிறாங்க. ஜாதகத்தை கொண்டு போய் இந்த மாதத்தில் இப்படி பண்ணலுமான்னு பாருங்க, இப்படி வீட்டுக்கு இந்த நாளில் போகலாமான்னு பாருங்கோ, இப்படியெல்லாம் சொல்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் அதை பார்க்க, ஏனென்றால் எங்கள் தேவன் உண்டு பண்ணின நாளெல்லாம் நல்ல நாள் தான். அருமையான கர்த்தருடைய பிள்ளை அன்பான அப்படின்னா திங்கள்லேருந்து என்ன சனி வரைக்கும் நமக்கு நல்ல நாள் தான். வாரத்தின் முதலாவது நாள் ஞாயிற்றுக்கிழமை, அந்த நாளில் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் கூடி கர்த்தரை என்ன செய்கிறோம், ஆராதிக்கிறோம். எனவே கர்த்தருடைய பிள்ளைகள் ஒன்றை எப்போது நினைவு வைத்துக் கொள்ள வேண்டியது என்னவென்றால், எனக்காக மகிழ்ச்சியானது விதைக்கப்பட்டிருக்கிறது. எனக்காக மகிழ்ச்சி நான் அங்கெங்கெல்லாம் தேடி போக வேண்டியதில்லை. ஏனென்றால் நமக்காக என்ன செய்யணும்னா மகிழ்ச்சியை கர்த்தர் விதைத்திருக்கிறார். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள் என்று விசுவாசிக்கிற ஒரு கர்த்தருடைய பிள்ளை ஒவ்வொரு நாளும் அவன் நினைக்க வேண்டியது என்னவென்று சொன்னால், எனக்காக கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இந்த நாளிலே நான் மகிழ்ச்சியாக இருக்கணும். அதை முதலாவது அவன் நினைக்கணும். காலையிலே எழும்பணுன்னு என்ன செய்யணும்னு சொன்னால், இப்போ ஒரு ஏதோ விதைக்கப்பட்டிருக்குன்னு நான் சொன்னேன் ஆரம்பத்தில், ஒரு விதையை நீங்கள் விதைச்சிட்டு எங்கேயோ நீங்கள் போயிட்டு ஒரு 3 மாதம் 6 மாதம் கழித்து நீங்கள் வர்றீங்க. அந்த விதை என்ன இருக்கும்? இல்லை, அது வந்திருக்குமானே சந்தேகம் இல்லையா? ஏன்னா ஒரு விதையை விதைச்சி அதுக்கு தண்ணி ஊற்றி அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து எடுத்தால் தான் என்ன நடக்கும்னு சொன்னால் அது வளரும். அதுக்கு பிறகு தான் அதில் புஷ்பம் வரும், அதுக்கு பிறகு தான் காய் வரும், கனி வரும், எல்லாமே இருக்குது இல்லையா? எனவே அருமையான கர்த்தருடைய பிள்ளையை காலையில் எழும்புனோடனே கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்னா எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த காலையில் போய் தேவ சமூகத்தில் போய் இருக்கணும். அதான் அந்த இடத்துல நாங்கள் என்ன செய்யணும்னா அந்த விதைக்கு தண்ணீர் ஊற்றுகிற ஒரு அனுபவம். அதே வேளையில் அதுக்கு உரம் போடணும். அப்போ தான் என்ன செய்யணும்னு சொன்னால் அது வளரும். அப்போ காலையிலேயே போயிட்டு என்ன செய்யணும்னா தண்ணீர் ஊற்றணும். காலையில் எந்திரிச்சோன்னு என்ன செய்யணும்னு சொன்னால் டெலிஃபோனை எடுத்துட்டு யார் ஃபோன் அடித்தா, எவர் ஃபோன் அடித்தா, என்ன மெசேஜ் வந்துச்சு, என்ன போச்சு, இதெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது. காலையில் எழுந்த உடனே போய் பார்க்கக்கூடாது. முதலாவது தேவ சமூகத்தில் போய் இருக்கணும். ஏனென்றால் நாங்கள் இந்த உலகத்தில் யாரெல்லாம் எதிர்பார்க்கிறோமோ அவங்க கூட அடிச்சிருக்க மாட்டான். ஆனால் நம்ம ஃபோன் எப்போ வருதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார். எப்போ அங்கேருந்து ஃபோன் வரும், எப்போ கதைக்கலான்னு சொல்லி நம்ம நீங்கள் யாருக்கு ஃபோன் அடிங்க சில நேரம் எடுக்கவும் மாட்டாங்க இல்லையா? ஆனால் நாம் ஃபோன் அடித்தோடனே எடுக்கிறதுக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கார். அவருக்கு நாம் காலையிலே போய்ட்டு என்ன செய்யணும் சொன்னால் அவருடைய சமூகத்தில் இருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை அன்பான தேவ ஜனமே, யாத்ராமத்தின் புத்தகத்தில் 34ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது அங்கே பார்க்கிறோம், விடிய காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையே அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில். காலமே என் சமூகத்தில் என்ன செய் வந்து ஆண்டு சொல்றாரு. விடிய கால குறித்த ஜாமங்கள் அப்படி இப்படிலாம் வேதம் சொன்னாலும் ஆண்டு சொல்றாரு, ஆயத்தமாகிட்டு நீ என்ன செய்யணும் சொன்னா என் சமூகத்தில் வந்து நில். எழுமுனீங்களா, முகத்தை கழுவுனீங்களா, போயிட்டு தேவ சமூகத்தில் போயிட்டு என்ன செய்யுங்க, அமர்ந்துங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளை அன்பான தேவஜனமே, அவர்கள் யார் அந்த சமூகத்தில் போய் இருப்பார்கள் என்றால், நீதிமொழியுடைய புத்தகத்தில் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் விதமாக சொல்லுது. 8:17 என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். யாரு தேடுவாங்க? சிநேகிக்கிறவர்கள். அவரை சிநேகிக்கிறவங்க தான் அதை எப்போ பார்ப்பேன், எப்படி பார்ப்பேன் அப்படின்னு. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கும் இயேசு கிறிஸ்துவ கல்லறையில் அடக்கம் பண்ணியாச்சு. ஆனால் அவரை பார்க்கறதுக்கு அவர்களை சிநேகித்தவர்கள் போனாங்க. இன்றைக்கு மாலையில் கூடி இருக்கிற கர்த்தருடைய பிள்ளை, ஏன் ஜெப வாழ்க்கை சரியில்லை, ஏன் ஜெப வாழ்க்கை இல்லை, எனக்கு ஜெப வாழ்க்கையில் ஜெபிக்க முடியலை, அப்படியெல்லாம் பல காரியங்கள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் யாரெல்லாம் அவரை சிநேகிக்கிறார்களோ அவர்கள் காலையில் தேவ சமூகத்தில் இருப்பாங்க. நெகேமியா சொல்லும்போது சொல்றார் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். அப்படியா இருந்தா கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருந்தா உங்களுக்கு அது பலன்றார். அப்ப தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். காலையிலேயே போயிட்டு கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இந்த நாள் கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள் என்று சொல்லி தேவ சமூகத்தில் யாரெல்லாம் ஆண்டவரை தேடுகிறார்களோ அவர்களுக்கு அந்த நாளிலே பலத்தை கொடுக்கிறார். பாவத்தை மேற்கொள்ளத்தக்கதான பலத்தை கொடுக்கிறார். எந்தெந்த காரியத்தில் வெற்றி பெற வேண்டுமோ அந்தந்த காரியங்களில் வெற்றி பெறத்தக்கதாய் கர்த்தர் அவர்களுக்கு பலத்தை கொடுக்கிறார். கருமையான கர்த்தருடைய பிள்ளை அன்பான தேவ ஜனமே, அப்போ காலையில் என்ன செய்யணும், கர்த்தருக்குள்ள என்ன செய்யணும்,
மகிழ்ச்சியாக இருக்கணும். கர்த்தருக்குள்ளே என்ன சந்தோஷப்பட்டு கர்த்தர்னால என்ன செய்யணும்? துதிக்கிறவர்களாய் காணப்படும். ஆனால் நம்ம ஆள் காலையில் எந்திரிச்சோன்னு படிக்கிற பாட்டு என்ன தெரியுமா? அத்திமரம் துளிர் விடாட்டி, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், மந்தையிலே ஆடு இல்லாமல் போனாலும், தொழுவத்திலே போனோடனே அழுக தான் அழுதுகிட்டு இருக்காது. அந்த பாட்டு பலன் நான் சொல்லலை, அந்த பாட்டு பலன் சொல்லலை. காலையில் போன உடனே உட்கார்ந்து ஆண்டவரை எனக்கு அது தேவை, இது இல்லையே, அது இல்லையே, இது இல்லையே, அது இல்லையே, இது இல்லையேன்னு சொல்றதில்ல. முதலாவது தேவனுக்குள்ளே அவன் மகிழுகிறவனாய் காணப்படும். அபகு தீர்க்கதரிசி சொல்லும்போது 3:17 சொல்றான், எல்லாம் இருந்தாலும் நான் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருப்பேன்னு சொன்னான். இது சரி, அப்படிதான் இருக்கணும். ஆனால் காலையில் போனோன்னு தேவ சமூகத்தில் நம்முடைய மன்றாட்டுகள், நம்முடைய தேவைகள் இதையே சொல்றதில்லை. முதலாவது கொஞ்ச நேரம் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கும். ஆண்டவரே நீர் பெரியவராக இருக்கிறீர், நல்லவராக இருக்கிறீர், வல்லவராக அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்? நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்தி துதிக்கணும். எல்லாம் துதிச்சுட்டு தான் கடைசியாக நம்ம வீட்டுக்கு வெளியில் போன புள்ள வரும் பொழுதே அழுதுகிட்டே ஏன்னு கத்திட்டு வந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க? என்ன நடந்துருச்சோ அப்படின்னு தான் பார்ப்பீங்க இல்லையா? முதல்ல அந்த பிள்ளை ஓடி சந்தோஷம் வரும்பொழுது நீங்கள் கட்டி அணைச்சி என்னம்மா என்ன நடந்து அப்படி கேட்பீங்க இல்லையா? நாம அப்பாவும் அப்படி தானே. ஆண்டவர் அதுதான் எதிர்பார்க்க, என் பிள்ளைங்க சந்தோஷமாக இருக்கணும், எப்போ பார்த்தாலும் சந்தோஷமாக இருக்கணும். பவுல் சொல்லும்போது சொல்கிறாரு, சிறைச்சாலையில் இருந்தாலும் கூட நான் சந்தோஷமாக தான் இருக்கிறேன், நான் சந்தோஷமாக, நீங்களும் சந்தோஷமாக இருங்கன்னு தான் சொல்கிறாரு. அப்போ யார்? அவர் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கிற ஒரு மனுஷன் அதை சொல்ல முடியும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட என்ன செய்யணும்னா, நாம் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருக்க பழகிறவங்க காலையில் எழும்பணும் கர்த்தருடைய மகத்துவங்களை புகழுகிறவர்களாக இருக்கணும். அவரை உயர்த்தி புகழணும், அவருடைய செய்கைகளை புகழணும், அவருடைய வல்லமைகளை புகழணும். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக அற்புதங்களை செய்திருக்க. இந்த இயற்கையை பார்க்கணும், இயற்கையை பற்றி நாம் புகழலாம். அதேவேளை கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை அவருடைய ஜனங்கள் மத்தியிலே செய்தார், பரிசுத்தவான்களை எப்படி, அதை இதெல்லாத்தையும் சொல்லி சொல்லி நாம் என்ன செய்யணும்? கர்த்தரை என்ன செய்யணும்? துதிக்கிறவரா துதிக்க 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 தேவ பிரசன்னம் நமக்குள்ளே இறங்க இறங்க நம்முடைய வாழ்க்கையில் அது பலனாக மாறும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை பவுல் இவ்விதமாக சொல்லும்போது சொல்றார், பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4:6 வாசிக்குங்க பாருங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நீங்க ஒண்ணுக்குமே கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றாரு. உங்க விண்ணப்பத்தை எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு என்ன செய்யுங்க? அங்க தெரிவிங்க. இது ஸ்தோத்திரம் பண்ணுறதெல்லாம் இல்லை, கர்த்தரை புகழ்றதெல்லாம் இல்லை. உட்கார்ந்த நேரத்துல எல்லாம் பாட்டு, அது இல்லையே, இது இல்லையே, அப்படி இல்லையே, இப்படி இல்லையே, அது இல்லையே, இது இல்லையே, இது இல்லையே. இது அவருக்கு என்ன காலையிலேயே வந்து பாரு, கடங்காரம் தொல்லை மாதிரி ஆகிப்போச்சு. காலையில் எழுந்தோன்னு கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை நல்லா மகிமைப்படுத்தணும். அதுக்காக வீட்டில் உள்ளதெல்லாம் போட்டு அடித்து கிடிச்சு எல்லாம் பாட்டு படித்து அவன் பொழிச்சு கடிச்சிடுவான், அது வேறு பிரச்சனை. அப்படி இல்லை, நாம் ஆண்டரோடு கூட நல்ல ஆண்டோடைய நாமத்தை சொல்லி யெகோவா இரே, யெகோவா ஷாலோம் அப்படியெல்லாம் சொல்லி 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 நீங்கள் துதிக்க 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 ஒருத்தர் புகழும் பொழுது எப்படி இருக்கு? சந்தோஷம் வரும் இல்லையா? நம்ம ஆண்டரை துதிக்கும் போது, ஏன்னா அவர் துதிகளின் மத்தியிலே வாசம். அப்போ நல்லா துதிங்க. துதிச்சுட்டு கடைசியாக நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, ஒரே ஒரு காரியம் ஆண்டவரை இப்படின்னு சொல்லிட்டு வாங்க, அந்த காரியத்தில் கர்த்தர் ஜெயம் தர உண்மை. அப்படி பலன் பெறுகிறதுக்காக நம்முடைய வாழ்க்கையில் நாம் பிரயாசப்படும் பொழுது, அந்த நாளிலே கோலியாத் முன்னால் வந்து நின்றாலும் கூட நீங்கள் ஒன்றுக்குமே பயப்பட மாட்டீங்க. ஏன் தெரியுமா? 1 சாமுவேல் புத்தகத்தில் 17:47 வாசிக்கும் பொழுது பாருங்க, கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். என்னது? நமக்கு தெரியும், தாவீது போன என்ன நடக்குது? கோலியாத் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கான், எல்லாம் பயந்துருக்கிறான். பயந்துருக்கும் போது இவன் சொல்கிறான், நான் போகிறேன்னு சொன்னு சவுல் சொல்கிறான், அப்படியா நீ போகிறது, நீ சின்ன பையன்டா, உனக்கு இல்லை இல்லை நான் போகிறேன் அப்படின்னு. அப்போ இந்த பட்டயந்தா, இந்த மார்க்கவசந்தா, இந்த கேடகந்தா, இந்த பூட்ஸை போட்டு நடந்து எல்லாம் பார்த்துட்டு சொன்னேன், இதெல்லாம் எனக்கு ஒன்று வேணாம், இதை நம்பி போய் எல்லாம் தோல்வியாகும். இன்றைக்கி நம்முடைய ஞானத்தினாலே அநேக காரியங்களை வெற்றி கொள்ளலாம் என்று தானே தோல்வியை சந்தித்து விடுகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அவன் அதெல்லாம் கழட்டி வீசிட்டு சொன்னான், நான் பட்டயத்தோடும் ஈட்டியோடும் வர்றவன் இல்லை, ஒன்றே ஒன்று தான், என் தேவனுடைய பலத்தினால மட்டும் வர்றேன். கோலியாத்து பார்க்குறான், என்னடா நீ தடியோட வர்ற, இவ்வளோ பெரிய வீரனாக இருக்கிறேன், பட்டயத்தோடு இருக்கிறேன், கேடயத்தோடு இருக்கிறேன், கொடை பிடிக்கிறதுக்கு ஒருத்தன் இருக்கிறான், ஏன் உயரம் என்ன, உன் உயரம் எது இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நான் வர்றது என்னன்னா என் தேவனுடைய பலத்தினால வர்றேன்.
இன்றைக்கு மாலைவில் கூடி இருக்கிற கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, நீ கர்த்தருக்குள்ள நல்லா மகிழ்ந்து களி கூற ஆரம்பிக்கும் போது தேவன் உனக்கு கொடுக்கிற பலன் வரும் பொழுது நீ எதையுமே சந்திக்க ஆயத்தமாக இருப்ப. போகிற இடத்துல வேலை தளத்தில் பிரச்சனையா, உனக்கு விரோதமாக ஒரு கூட்டம் எழும்பியிருக்கிறாங்களா, அல்லது பக்கத்து வீட்டில் எழும்பியிருக்காங்களா, உன் பிள்ளைக்கு விரோதமாக எழும்பியிருக்காங்க, நீ ஒன்றையும் குறித்து பயப்பட மாட்டேன். ஏனென்றா என்னோடு இருக்கிறவர் பெரியவர், அவருடைய பலன் எனக்குள்ளே இருக்கிறதுனால நான் அசைக்கப்படுகிறது இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்படியா இருந்தால் இன்றைக்கு பலன் பெற்றவன் தான், கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருந்தவன் தான். ஆனால் இந்த பலன் குறைந்து போய்விட்டது என்று சொன்னார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அதற்காக நானும் நீங்களும் விண்ணப்பம் பண்ணுகிறவர்களாய் காணப்படணும். பலன் போயிடுச்சுன்னா ஒரு மரித்த ஒரு நிலைமையில தானே காணப்படுவோம், சோர்வுற்றவர்களாய் காணப்படுவோம், அசதியான நிலைமையில காணப்படுவோம். ஆனால் ஆண்டவர் சொன்ன, ஆண்டவரே எனக்கு மறுபடியுமாக அந்த பலன் வேணும் ஆண்டவரே, நான் மறுபடியுமாக உமக்குள்ளே களி கூறணும் ஆண்டவரே, நான் மறுபடியுமாக நான் ஜெயம் பெறணும் அப்படின்ற வாஞ்சையோடு கூட தேவ சமூகத்தில் வரணும். நீங்கள் வாசித்து பாருங்க, சங்கீதங்களுடைய புத்தகத்திலேயும் 85ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ. ஆண்டவர் என்ன செய்யணும்? மறுபடியும் எங்களை உயிர்ப்பீங்க. யாரை உயிர்ப்பீங்க? செத்து போன ஒரு நிலைமை நம்முடைய வாழ்க்கையில மறுபடியுமாய் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கத்தக்கதாக, அந்த கர்த்தருக்குள்ளே பலன் கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே எங்களை என்ன செய்யணும்? மறுபடியும் என்ன செய்யுங்க? எங்களை உயிர்ப்பீங்க ஆண்டவரே, எங்களை உயிர்ப்பி. அப்படி கதறுகிற ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தையே கொடுப்பாரு. ஏனென்றால் அவரை விட்டா எனக்கு யாரும் இல்லை என்கிற ஒரே நிலைப்பாடோடு இருக்கிற ஒரு கர்த்தருடைய பிள்ளையை கர்த்தர் ஒருபோதும் வெட்கப்படுத்த மாட்டார், ஒருபோதும் கைவிட மாட்டார், ஒருபோதும் விட்டு விலக மாட்டார். சில நேரங்களில் பல சூழ்நிலைகளில் கர்த்தரே நம்மை வெறுத்தது போல, கர்த்தரே நம்மை ஒதுக்கினது போல, கர்த்தர் நம்முடைய சத்தத்துக்கு செவி கூடாது போல இருக்கு, அதுக்கெல்லாம் பல காரியங்கள் இருக்கலாம். ஆனால் சில நேரங்களில் சோர்வு வரத்தக்கதான நிலைமை நமக்குள்ளே வரலாம். ஆனாலும் கூட ஆண்டவரே மறுபடியுமாக நான் நமக்குள்ளே பலன் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த மறுபடியுமா பலத்தை தேடுகிறவனுக்கு கர்த்தர் அந்த பலத்தை கொடுக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்ப ஆண்டவர் என்ன ஒரு வாக்குத்தத்தமா கொடுப்பாரு. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 60ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாய் இருந்தாய், ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாயிருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். நான் உன்னை நித்திய காலமா மகிழ்ச்சியா இருக்க வைப்பேன். இது வேற யாரும் சொல்லலுமா? வேற யாராலும் கொடுக்க முடியுமா? அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பா, நீ நெகிழப்பட்டதும் நீ கைவிடப்பட்டதும் ஒருவரும் உன்னை சேர்த்து கொள்ளாததுமான ஒரு நிலைமையில நீ இருந்த, ஆனாலும் நான் உன்னை நித்திய மகிழ்ச்சியாக வைப்பேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்ப ஆனாலும் நித்திய மகிழ்ச்சியா நான் உன்னை வைப்பேன்னு சொன்னாரு. நீங்க வேதத்துல பார்ப்பீங்க சொன்னா அன்னாளை குறித்து நாம் பார்க்கிறோம். அன்னாள் நமக்கு எல்லாரும் பரிட்சமான ஒரு ஆள் இல்லையா? அன்னாளை குறித்து பார்க்கிறோம். நீங்க ஒரு வசனத்தை வாசிங்க, 1 சாமுவேல் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தை அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். என்னது? அன்னாள் எந்த நாள் அழுதுகிட்டு தான் இருப்பா, அவளுக்கு சாப்பிட கூட முடியாது. ஏன்? எப்போ பார்த்தாலும் நிந்தியான வார்த்தை, எப்போ பார்த்தாலும் துக்கப்படுத்துகிறத வார்த்தை, எப்பயாவது வேதனை. சில நேரங்களில் முகத்துக்கு முகம் சிலர் துக்கப்படுத்திட்டு போயிடுவாங்க. அது ஓரளவு தேற்றிக்கலாம், ஏசிட்டு போயிட்டாங்கன்னு தேற்றிக்கலாம். சிலர் நம்ம முன்னுக்கு துக்கப்படுத்த மாட்டாங்க, பின்னுக்கு யார்கிட்டயோ சொல்லி யார் மூலமாக நமக்கு செய்தி பண்ணி இப்படி சொன்னாங்க அப்படின்னு. அது கேட்கும்போது எப்படி தெரியுமா இருக்கும்? அது அளவிட முடியாத ஒரு துக்கமாக இருக்கும். அப்படி இல்லையா? இவங்க இப்படி அவங்க இப்படி அந்த இது இப்படின்னு சொல்லி 4 பேருக்கு சொல்லி எங்கேயெல்லாம் அவமானப்படுத்தி ஏதோ செய்து அதை கேட்கும்போது துக்கம் என்ன செய்யும்? எங்களுக்குள்ளே அதிகரிக்கிற ஒரு காரியமாக இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அப்போ இவளை போட்டு எப்போ பார்த்தாலும் துக்கப்படுத்தி இருக்கிறார். ஆனாலும் இந்த அண்ணாள் என்ன தெரியுமா செஞ்சா? எவ்வளவு துக்கம் இருந்தாலும் கூட அவள் இப்படி யோசிக்கலை. நாமனா யோசிப்போம் எப்படி தெரியுமா? சக்களத்தி பேர் வருஷத்துக்கு ஒன்று பெற்று போட்டுக்கிட்டு இருக்கா, கர்த்தர் தானே கொடுக்குறாரு. அதே வேலை அவள் பார் நல்லா சந்தோஷமாக சாப்பிட்டு நம்ம தூசித்திட்டு இருக்கும்போது கூட கர்த்தர் அந்த வாய்க்கு கூட ஒன்றும் செய்யலையே, சொல்லுவோமா இல்லையா? நம்மளை எவ்வளவோ தூசிக்கிறா, அந்த வாய்க்காவது ஏதாவது ஒரு 4 புண்ணு வந்திருந்தாலும் பரவாயில்ல, அதுவும் நல்லா தான் இருக்குது. இப்படி தான் யார்? அண்ணா பேசியிருக்கணும், அண்ணா யோசித்துருக்கணும்.
இதுக்கு பிறகு என்னது? நான் கர்த்தரை தேடி போகணும். கர்த்தருடைய சமூகத்தில் என்னது இருக்குது? ஏன்னா போன கிழமை கூட நம்ம சொன்னேன், எரேமியா நிலைமை தான் இன்றைக்கி நேரங்களில் சில நேரம் மனித. ஆனால் நான் சபைக்கு போகணும், எதுக்காக போகணுன்ற கேள்வியே கேட்கல. ஆனால் தேவ சமூகத்துக்கே போனா ஏன் தெரியுமா? என் வேதனைகளை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரை கணக்கிலே வைத்து கொள்கிறார், ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார். பதிலை தருகிற ஒரு நேரம் வரும், என் ஆண்டவர் என் கண்ணீருக்கு பதில் தருவார், என் விண்ணப்பத்துக்கு பதில் தருவார், என் அவமானத்தை ஒரு நாள் நீக்குவார், என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் அவமானத்தை ஒரு நாள் நீக்குவார், என் வாழ்க்கையில் இருக்கிற வியாதி ஒரு நாள் நீக்குவார். இப்படின்ற ஒரு மனப்பக்குவமுடைய ஒரு மனுஷன்தான் தேவ சமூகத்திலே தன் இருதயத்தை ஊற்ற முடியும். எனவே அவன் தேவ சமூகத்தை அவன் என்ன தான் சொல்லிட்டு எப்படியெல்லாம் நிந்திச்சு எப்படியெல்லாம் பேசிட்டு என்னை எவ்வளவு தூரம் அவமானப்படுத்த முடியுமோ அவ்வளவு தூரம் அவமானப்படுத்தட்டும். ஆனாலும் என் இருதயம் தேவனுக்கு முன்பதாக ஊற்றப்படணும். இன்னைக்கு மாலையில் கூடி இருக்கிற கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, நீ கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருக்கும்போது அங்கே போய் தேவ சமூகத்தில் உன் இருதயத்தை நீ ஊற்றும்போது, அந்த இருதயத்தை ஊற்றினால் தேவன் உனக்கு பதில் கொடுக்கும்போது எப்படி தெரியுமா இருக்கும்? நீ சந்தோஷப்பட்டு அந்த இதனாலே ஆரவாரத்தினாலே துள்ளி குதிக்கத்தக்கதான ஒரு மனுஷனாக மாறுவாய். ஏனென்றால் உனக்குள்ளே கர்த்தர் மகிழ்ச்சியை வைப்பார். நீங்கள் வேதத்தில் பார்க்கணும், 1 சாமுவேல் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும்போது அங்கே பார்க்கிறோம், அப்பொழுது அந்நாள் ஜெபம் பண்ணி என் இருதயம் கர்த்தருக்குள் களிகூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். என்னது? எப்படி? அப்பொழுது அந்நாள் ஜெபம் பண்ணி என் இருதயம் கர்த்தருக்குள்ள களிகூறுகிறது. ஒரு காலத்தில் கொண்டு போய் இருதயத்தை எங்க ஊத்துனா? சமூகத்தில். இப்போ அந்த இருதயம் எப்படியா? மகிழ்ச்சியினால துள்ளது, சந்தோஷத்தினால. ஏனென்றால் என் பகைஞர் மேல் என் வாய் திறந்திருக்கிறது. எப்படி திறந்திருக்கிறது? நீ அன்னைக்கு எனக்கு இப்படி சொன்னி அப்படி இல்லைல்ல. என் தேவன் உயர்ந்திருக்கிறார், என் தேவன் நல்லவராக இருக்கிறார், என் தேவன் எனக்கு போதுமானவராக இருக்கிறார். நாம் அப்படி தானே சாட்சி சொல்லுவோம். எப்படி? ஆண்டு எல்லாரும் என்னை எப்படியெல்லாம் நினச்சாங்க, நிந்தித்தாங்க, துன்பப்படுத்தினாங்க, தூசித்தாங்க. ஆனாலும் தேவன் எனக்கு நல்லவராக இருந்தார், என்னை ஆண்டவர் பாதுகாத்தார், என்னை பலப்படுத்தினார், என்னை வழி நடத்தினார். இப்படி தானே சொல்லுவாங்க. அப்போ அவரோட வாய் திறந்திருக்கிறது. எப்படின்னா பகைஞர் மேலே நீங்கள் எல்லாம் என்னை ஒரு மாதிரி நினச்சிங்க, ஆனாலும் கர்த்தர் என்ன செய்தார்? என்னை நிறுத்தினார். அதுதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா லேயால் என்ன செய்தார் சொன்னால், எல்லாத்தையும் நம்பி எல்லாம் பார்த்தா ஒன்றுமே வரல. கடைசியில் அவன் நாவு கம்பீரமாய் பாட ஆரம்பிச்சது. எப்படி தெரியுமா? யூதான்னு பேர் வச்சு, இனிமே கர்த்தரை மட்டும்தான் நான் துதிப்பேன், இனிமேல் கர்த்தரை மட்டும்தான் நான் மகிமைப்படுத்துவேன். ஏன்னா அவர் ஒருவரை மகிமைக்கும் புகழ்ச்சிக்கும் உரியவர், அவர் தகுதி பெற்றவர், வேற யாரும் தகுதி பெறல. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்படியா இருந்தா அன்னாளுடைய வாழ்க்கையில ஒரு புலம்பல் காணப்பட்டது. அந்த புலம்பலை கர்த்தர் என்ன செஞ்சார்னா களிப்பாக மாற பண்ணினார், அவளுடைய ரெட்டை களைந்து போட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் இங்கே உட்கார்ந்துருக்கலாம், இல்லாட்டி போனால் வேற எங்கேயோ இருந்து கேட்கறலாம் இருக்கலாம். மனதில் ஒரே புலம்பல், என்ன செய்கிறது ஏது செய்கிறதுன்னு தெரியலையே, எப்படி நடக்க போகுது எது நடக்க போகுது என்று தெரியலையே என்று சொல்லலாம். ஆனால் நான் ஒன்று சொல்லுகிறேன். முதலாவது உங்களுக்கு என்னென்னா, உங்கள் வாழ்விலே கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு விஷயம் திரும்பி பாருங்கள். அதை நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னாக்கும் உங்கள் விசுவாசம் வர்த்திக்க பண்ணப்படும். நீங்கள் அதை மறக்கும்போது தான் உங்கள் விசுவாசம் குறைஞ்சி போகும். நீங்கள் கர்த்தருக்காக நீண்டதில்லை, கர்த்தர் உங்களுக்காக செய்தது. என்னென்ன செய்தார்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எத்தனை நேரம் ஜெபம் பண்ணீங்க, எத்தனை காரியம் விண்ணப்பம் பண்ணீங்க, அதுக்கெல்லாம் கர்த்தர் எப்படி பதில் கொடுத்தார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசித்து இது தேவனால் வந்தது தான் நீங்கள் ஒரு காரியத்தை நினைப்பீர்களே. ஆனால் அந்த காரியத்தை நினைக்கும் போது உங்களுக்குள்ளே இன்னொரு பலன் வரும். அப்போ என்ன செய்யும்? புலம்பலை கர்த்தர் என்ன செய்கிறார்? ஆனந்த களிப்பாக மாற்றுகிற. வாசித்து பாருங்க, சங்கீதங்களுடைய புத்தகத்தில் 30ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர், என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடைகட்டினீர். என்னதான்? என் புலம்பலை ஆனந்த களிப்பா மாற்றிட்டீங்க ஆண்டவரே. அதுக்கு பிறகு என்னது? உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக, உம்மை துதிக்கும்படியாக, உம்மை உயர்த்தும்படியாக. இன்றைக்கு ஏதோ ஒரு காரியத்தை நிமித்தமாக ஒரு புலம்பல் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது அப்படின்னு சொன்ன நான் சொல்லவா,
அந்த புலம்பலை கர்த்தர் மாற்றுவார். அந்த புலம்பலை கர்த்தர் ஆனந்த களிப்பாக மாற்றுவார். மாற்றி கர்த்தரை துதிக்கும் போது இந்த ரெட்டை என்ன செய்வார்? கர்த்தர் எடுத்து போடுவார். ரெட்டை என்ன அப்படின்னா, துக்கத்தினால அவர்கள் என்ன செய்வாங்க? அதை உடுத்திக்குவாங்க. உடுத்திக்கிட்டு சாம்பலில் உட்கார்ந்துருப்பாங்க. அது எத்தனை நாளைக்கு உட்கார முடியும்? கர்த்தர் அதை அகற்றி போட. ஏன்னா ஆனந்த களிப்பாக மாறும்போது அது ஆட்டோமேட்டிக்காக உன்னை விட்டு அகன்று போகும். அதை நீ திரும்பி பார்க்க வேண்டியதில்லை. எப்போதும் ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நான் ஒன்று சொல்லுகிறேன்னு சொன்னால், ஒரு காரியம் கர்த்தர் அற்புதமாக செய்து விட்டால் அது மறுபடியும் இப்படி வந்துருமோன்னு நினைக்காதீங்க. வந்துருமோன்னு நினச்சா அது வரும். உங்கள் விசுவாசத்தை கர்த்தர் என்ன செய்வார்? ஆசீர்வதித்து கொடுப்பார். அதனால போனது போச்சு, அது இனிமேல் வராது. கர்த்தர் அதை அனுமதிக்க மாட்டார் என்று சொல்லி நீங்கள் நினைப்பீர்களே, ஆனால் அது மறுபடியும் அனுமதிக்கிறதுக்கு தேவன் ஒருபோது இடம் கொடுக்க. இன்றைக்கு மாலை கூடி இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையை அப்படியே இருந்தால் மகிழ்ச்சியாக கர்த்தரை மாற்றும் பொழுது, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 60ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல்ல 15 வாசிங்க, 14 வாசிங்க. உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்ட பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சீயோன் என்றும் சொல்லுவார்கள். என்னதான் அப்போ இந்த ஒடுக்கினவங்க, அசட்டை பண்ணினவங்க இல்லையா, எல்லாரும் எங்கே வருவாங்களா? உன் காலடிக்கு வருவாங்க. இது அடிக்கடி நம்ம பார்க்குறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை அன்பான, உன்னை ஒடுக்கினவர்கள், நீ ஒன்றுக்கு உதவ மாட்ட. அதனால் அப்படித்தானே அவள் சொன்னா. இப்போ என்னது? அவள் ஒன்று தான் கேட்டா. கர்த்தர் எத்தனை கொடுத்தாரு? 7, 6, 5 சரி, நான் வீட்டில் போயிட்டு நான் தேடி பார்க்குறேன். எதுனா சிஸ்டர்? சரி, எத்தனையோ போயிட்டு போகட்டுமே. அவரவர் சந்தேகமாக இருந்தால் 3ஆம் அதிகாரத்தில் பின்னால் பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கு சந்தேகமாக இருக்கு. நீங்கள் எவ்வளோ கொடுத்தாரு இல்லையா? 3 பிள்ளைகள் தான் கொடுத்தாரு. அப்போ எல்லாம் 6 ஒன்று தானே? எத்தனை வசனம்? 6 கொடுத்துட்டார். ஒன்று தானே கேட்டார். இன்றைக்கி தேவப்பிள்ளையை புலம்பலை கர்த்தர் ஆனந்த களிப்பாக மாற்றுவார். நீ எதிர்பார்த்திருக்கிறதை நீ எதிர்பார்க்கிற விதமாக அல்ல, அதை விட அதிகமாக ஆசீர்வதித்து கர்த்தர் கொடுப்பார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு நிமிஷமும் நினைங்க, எனக்காக கர்த்தர் துக்கத்தை அல்ல மகிழ்ச்சியை தான் விதைச்சிருக்கிறாரு. அந்த மகிழ்ச்சி எனக்குள்ளே இருக்கணும். அந்த மகிழ்ச்சி நான் கர்த்தரை எப்போயும் துதிக்கணும். கர்த்தருக்குள்ளே நான் மகிழ்ச்சியாக இருக்கணும். அப்போ அந்த நீரை ஊற்ற 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 என்னென்னா அது அப்படியே செழித்து வந்து அது புஷ்பத்தை போல் அப்படியே எல்லாரும் பார்க்கத்தக்கதாக, எல்லாரும் அந்த வாசனை நுகரத்தக்கதாக கர்த்தர் செய்ய உண்மை. அப்படியா இருந்தால் எனக்கு அருமையாக, உன்னை ஒடுக்கினவர்களுடைய பிள்ளைகள் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ண எல்லாரும் பண்ணிடுவான். அப்போ நீ என்னன்னா பரிசுத்த சீயோன் என்று சொல்ல, கர்த்தர் உனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்பதை அநேகர் கண்டு ஆச்சரியப்பட்டு உன்னிமித்தமாகவும் தேவனை அவர்கள் மகிமைப்படுத்துவார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளை அன்பான தேவஜனம், அப்படியா இருந்தால் நானும் நீங்களும் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, முதலாவது யோவேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். என்னதான்? முதலாவது என்ன செய்யாத? பயப்படாத. 2வது மகிழ்ந்து களிகூறு. அதுக்கு பிறகு கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். ஏன்? வெட்டுக்கிளிகளும் பச்சை புழுக்களும் எல்லாம் சாப்பிட்டு போயிடுச்சே, இன்னும் என்ன நடக்க போதோ, ஏது நடக்க போதோ இப்படின்னு என்ன செய்யாத, பயந்துக்கிட்டு இருக்காத. அன்றைக்கு அங்கே அப்படி நடந்துச்சாமே, இங்கே எப்படி நடந்துச்சாமா அப்படின்னு இல்லை. நான் எப்பொழுதும் ஒரு காரியம் சொல்லுகிறேன், மற்றவர்களுக்கு அது நடக்குது இது நடக்குது அது எனக்கும் நடக்குது என்று நீங்கள் நினைக்கவே வேண்டாம்.
ஏனென்றால் நீங்கள் ஆராதிக்கிறவரை நீங்கள் அறிந்திருந்தால் சரி. பவுல் சொல்லும்போது சொல்கிறாரு, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அந்த அறிவு நமக்கு சரியாக இருக்குமா இருந்தால், அங்கே ஏதோ நடக்குது, நடக்கட்டும், ஆனாலும் அது எனக்கு நடக்காது என்பதை நீங்கள் நினச்சிக்கொள்ளுங்க. எத்தனையோ பேர் இப்படி காரியங்களை அப்படி காரியங்களை தொகுத்தவங்கக்கிட்ட சொல்லலாம், சொன்னாலும் கூட நினைங்க சொல்லுங்கள், அப்படியே அப்படி போங்க. ஆனால் உள்ளத்துக்குள்ளே எனக்கும் நடந்துருமோ அப்படின்னு நினைக்காங்க. அது எனக்கு நடக்காது. தேவன் அதை அனுமதிக்க மாட்டார். ஏனென்றால் அவர் எனக்கு அனுமதித்தால் அவர் வெட்கப்பட்டு போவார். சில காரியங்களை கர்த்தர் நமக்கு நன்மைக்கு ஏதுவாக நடத்தலாம், ஆனால் நம்மை அப்படி ஒரு இதில் என்ன செய்ய வெட்கப்படுத்தப்பட்டு போகிறதுக்கு கர்த்தர் ஒருபோதும் இடம் கொடுக்க மாட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்போ தேசமே நீ பயப்படாத, மகிழ்ந்து களிகூறு. இன்றைக்கு மாலில் கூடி இருக்க கர்த்தருடைய பிள்ளையே, காலையில் எழுந்து கர்த்தரோடு கூட நடங்க, கர்த்தரோடு கூட பேசுங்க, கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருங்க. அந்த பலன் வரும் பொழுது ஆண்டவன் திரும்ப, நான் வாழ்க்கையில் பெரிய பெரிய காரியங்களை செய்வேன், எதிர்பார்க்காத காரியங்கள் எல்லாவற்றையும் செய்வேன். ஒரு தாவீது வனாந்திரத்தில் பாடிக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருந்தான், கர்த்தரை மகிமைப்படுத்திட்டு இருந்தான். அவன் என்னைக்காவது நினச்சானா நான் ராஜாவாவேன்னு, என்னைக்காவது ஒரு உயர்ந்த நிலைமைக்கு வருவேன்னு நினச்சானா? இல்லை. ஆனால் அவன் செய்தது என்ன தெரியுமா? அதை பார்த்து கர்த்தரை துதிக்கலை, வேற எதை எதிர்பார்க்கல. என் தேவன் நல்லவர், என் தேவன் வல்லவர், என் தேவன் பெரியவர் என்று சொல்லி எப்போதும் குறித்த ஜாமங்களுக்கு முன்பதாக கர்த்தரை துதிச்சுக்கிட்டே இருந்தான், கர்த்தரை பாடிக்கிட்டே இருந்தான், கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருந்துக்கிட்டே இருந்தான். அவனைத்தான் தேவன் என்ன செய்யார்னா, எதிர்பார்க்காத ஒரு சிங்காசனத்திலே கொண்டு போய் அமரச் செய்தார். இன்றைக்கு மாலை கூடி இருக்கிற கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, நீங்கள் வைராக்கியமும் தேவனுக்குள்ளும் இருப்பீர்கள் என்று சொன்னால், எத்தனை ஆமான்கள் எழுந்தாலும் கூட மொர்தெகாயை தேவன் வழி நடத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். மொர்தெகாயை ஆண்டு சொல்லுவார், இவன் தான் சரியானால, இவனை பவனி கொண்டு வா அப்படின்வார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பா, ஐயோ ஆமான் இப்படி திட்டம் பண்ணிட்டான், அங்கே எனக்காக அவன் என்ன தூக்குமாரம் ஆயத்தப்படுத்திட்டான், அது அவனுக்காக அவன் ஆயத்தப்படுத்தின. தேவன் உனக்காக ஆயத்தப்படுத்தினது என்ன, உன்னை பவனி வரும்படியாகத்தான் கர்த்தர் ஆயப்படுத்த வச்சிருக்கார். உன்னை ராஜா அபிஷேகத்தோடு கூட கர்த்தர் அழைத்திருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்போ அதனால தான் நீங்கள் 23ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூருங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார். எனது தக்கப்படி அந்தந்த நேரத்தில் என்ன தேவையோ அதை கர்த்தர் கொடுக்கணும். முன்மாரியும் கொடுப்பார், பின்மாரியும் கொடுப்பார். வயலில் அறுக்கிற நேரம் வரும் பொழுது மழை பெஞ்சுன்னு என்ன ஆகும்? ஆனால் அது விளைச்சலை தர்ற நேரத்தில் மழை இல்லாமல் போன என்ன ஆகும்? ஆனால் ஏற்ற நேரங்களிலே ஏற்ற காரியங்களை கர்த்தர் செய்வார். அந்த விசுவாசம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவை. என் தேவன் ஒருவனை இந்த உலகத்தில் படைத்திருப்பாரே ஆனால், ஒருவனை தெரிந்து கொண்டு அவனை நீதிமானாக மாற்றியிருப்பாரே ஆனால், அவனை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவனை நடத்துகிறதுக்கு உண்மையுள்ளவர், அவனை மகிமைப்படுத்தவும் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அப்படியா இருந்த கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, ஏற்ற நேரத்தில் கர்த்தர் செய்யுமா இருந்தா நீ கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கணும். கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருந்தால் வேதம் சொல்லுது இல்லையா? எனவே கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கணும். நம்ம எதுலையோ மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு பிரயாசப்படுறோம், ஆனால் அது எதுவுமே நமக்கு நிலையானதல்ல, நிரந்தரமானதும் அல்ல. அவைகள் நம்ம ஏமாற்றும். ஆனால் நீ கர்த்தருக்குள்ள மட்டும் மகிழ்ச்சியாரு. கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருந்தால் தேவன் உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார். உனக்கு ஏற்ற நேரத்தில் ஏற்ற காரியங்களை ஏற்ற விதமாக கர்த்தர் செய்து கொடுக்கணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, ஏனென்றால் அவர் ஒருவர் தான் அதை கொடுக்கத்தக்கதான வல்லமை உள்ளவர். நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்ப்பீங்கன்னா, பிரசங்கியுடைய புத்தகம் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரியாசத்திலே மகிழ்ச்சியா இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். தேவனுடையதான். என்னதான் சம்பாதித்து என்னதான் எது செஞ்சாலும் அதை அனுபவிக்கிறதுக்கு உண்டான பலத்தை கொடுக்கிறவர் கர்த்தர் மட்டும்தான். கோடி கோடியாக சம்பாதிச்சாலும் தூங்குறதுக்கு முடியாமல் சில தவிப்பான். ஆனால் அன்னன்னைக்கு அடுத்த வேலை என்னன்னு தெரியல, அவனுக்கு ஆகாரத்தையும் கொடுத்து தூக்கத்தையும் கர்த்தர் கொடுப்பார் இல்லையா? அவன் எதை குறித்தும் பயப்பட மாட்டான். ஒரு பேதுரை கொண்டு போய் சிறைச்சாலையில் உள்ளே போட்டானுவான், கழுத்து தான் வெட்ட போகிறான், எவனுக்கு தூக்கம் வரும்? நல்லா தூங்குறான்.
அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அதாவது தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ. அப்போ ஐஸ்வர்யம் சம்பந்தம் யார்கிட்ட வருது? ஏனென்றால் அவர் ஐஸ்வர்ய சம்பந்தராக இருக்கிறார் என்று பேரும் சொல்லுது. அப்படி இருந்தால் பணம் மட்டுன்றது அல்ல, பணமும் பொருளும் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொன்று நாம் அனுபவிக்கத்தக்கதாக நமக்கு எல்லாவற்றையும் அனுக்கிரகம் பண்ணுகிறவர் கர்த்தர் ஒருவர் தான். நம்முடைய சரீரத்தில் நல்ல சுகம், நல்ல பலம், தெய்வீக சுகம் என்கிறது இல்லாமல் போகலாம். அது இன்றைக்கும் இருக்கிறது என்று நான் சொல்லுவேன். அதுக்காக மருந்து எடுக்க வேணாம், மாத்திரை எடுக்க வேணாம் என்று நான் சொல்லலை. ஆனால் அவைகள் இல்லாமலே தேவன் சில காரியங்களை அற்புதமாக செய்கிறவர் இன்றைக்கும் செய்து கொண்டு தான் இருக்கிறார். அதை நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்போ என்னன்னா நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை, பிள்ளைகளுடைய படிப்பு, நம்முடைய தேவைகள், இவைகள் எல்லாவற்றையும் நமக்கு அருளுகிறவர் நம்முடைய தேவன் ஒருவர் தான். அதை அனுபவிக்கத்தக்கதான பலத்தை கொடுக்கிறவர் நம்முடைய தேவன் தான். ஏனென்றால் அவர் ஐஸ்வர்ய சம்பந்தனாக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவருக்குள்ளே சகலமும் அடங்கி இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையான கல்வியா, ஞானமா, யார்கிட்ட போகணும் அப்படின்னா நம்ம ஆண்டுகிட்ட தான் இருக்குது. ஆண்டுக்குள்ளே நீங்களும் மகளுங்க, பிள்ளைகளையும் மகளை வைங்க, தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கணும் இருக்கார். நீங்கள் பார்த்தீங்கன்னா சாலமோன் பழி கொடுத்து முடித்ததுக்கு பிறகு அவன் வீட்டுக்கு போல அங்கேயே படுத்தோன்னு ராத்திரி கர்த்தர் வந்து கேட்குற, உனக்கு என்னப்பா வேணும்னு. இத்தனை திரளான ஜனங்களை எனக்கு முடியாத ஆண்டவரே அப்படின்னா என்ன வேணும் அப்படின்னா ஞானம் தான் வேணும். உனக்கு ஞானத்தையும் தருவேன், நீ கேளாத ஐஸ்வர்யத்தை நான் உனக்கு தருவேன் சொன்னாரா? அப்போ ஞானம் எங்கே இருக்குன்னா கர்த்தர் இடத்துல தான் இருக்குது. அவர் இடத்துல ஞானம், அறிவு, புத்தி என்பவையெல்லாம் அடங்கி இருக்கிறது என்று பேரும் சொல்லுது. அப்போ நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையான ஞானம், அந்த பிள்ளைகளுக்கு தேவையான வளர்ச்சி, அந்த பிள்ளைகளுக்கு தேவையான காரியம் எல்லாம் எங்கே இருக்குன்னா அவர்கிட்ட தான் இருக்குது. அவர்கிட்ட கேட்கறதுக்கு நம்ம என்ன வெட்கப்படணும், எதுக்காக பயப்படணும்? ஏனென்றால் நம்மை நீதிமான்களாக மாற்றினவர் அவர் தானே, நம்மை அழைத்தவர் அவர் தானே, நம்மை தெரிந்து கொண்டவர் அவர் தானே, நம்மை நீதிமான்களாக்கினது உண்மை என்றால் நம்மை மகிமைப்படுத்த வேண்டியது அவருடைய கடமை தானே. அப்படி என்று நினைக்கும் போது தேவன் அதை செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்போ இந்த ஆசீர்வாதம் நமக்குள்ள நிலைத்திருக்கணும் அப்படின்னா ஒரு சின்ன ஆலோசனை என்ன தெரியுமா? இப்போ மரத்துக்கு தண்ணீர் ஊற்றணும், அதுக்கு பிறகு ஒரு பசலை போடணும் இல்லையா? அதை நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால் 2 சாமுவேல் 6:11 வாசிங்க. கர்த்தருடைய பெட்டி கீத்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். என்னதான் கர்த்தருடைய பெட்டி எங்க இருக்குது? ஓபேத் ஏதோமின் வீட்டில் 3 மாசம் தான் இருந்துச்சு. 3 மாசம் இருக்கும்போது என்ன நடந்ததா? ஒரே ஆசீர்வாதம். எல்லாரும் பார்க்குறாங்க, என்ன திடீர்னு இவங்க வீடு என்ன இடிச்சு கட்டுறாங்க, எப்படி 2 வண்டி கூட வாங்கியிருக்கிறாங்க, எங்க எது இருந்துச்சா வீட்டில்? ஆசீர்வாதம் வர்றதுக்கு காரணமாக இருந்தால் என்னது? கர்த்தருடைய பெட்டி இருந்துச்சான். இப்போ எல்லாம் போகிறோம் வர்றதெல்லாம் பார்க்குறான். பார்த்துட்டு எங்கே நியூஸ் போயிடுச்சுன்னா தாவீதுகிட்ட போயிடுச்சு. நீர் அன்னையிலேருந்து இங்கே எப்படி இருக்கிறீர்? அவன் வீட்டை பார்த்தீரா உம்மை விட போயிடுச்சு. ராஜா இருக்க வேண்டிய மாதிரி அவன் இருக்கிறான். எவ்வளோ சந்தோஷமாக இருக்கான் பார்த்தீரா அப்படின்றான். அப்படின்னா அவன் அங்கே இருக்கக்கூடாது, அது நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்தோன்னு அவன் உடனே ஆசைப்படுறான். நம்ம எப்படி இல்லை, அது அங்கேயே இருக்கட்டும். ஒரே சந்தோஷம். ஏபோத் ஓதம் வீட்டில், அந்த ஏபோத் ஏதோமின் வீட்டில் என்னது? ஒரே சந்தோஷம். டெய்லி வித்தியாசமான சாப்பாடு, டெய்லி வித்தியாசமான உடுப்பு, காதில் தொங்குது, கழுத்தில் தொங்குது, பத்தது காலையும் தொங்குது. அந்த மாதிரி ஆசீர்வாதம் எப்படி வந்துச்சா? கர்த்தருடைய பெட்டி. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, நீங்கள் 12ஆம் வசனத்தை வாசிங்க. தேவனுடைய பெட்டி நிமித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது தாவீது தேவனுடைய பெட்டியை ஓபேத் ஏதோமின் வீட்டிலிருந்து தாவீது நகரத்துக்கு மகிழ்ச்சியுடனே கொண்டு வந்தான். என்னதான் இனி அங்கே இருக்கக்கூடாது. இந்த பெட்டிக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா நமக்கு தெரியும். பொற்பாத்திரம் இருக்குது, பலகை இருக்கிறது, கோல் இருக்குது, அவ்வளோதானே. பலகை என்னது? தேவன், எல்லாம் தேவனுடைய வார்த்தை தானே. தேவனுடைய வார்த்தை இருக்குது. தேவனுடைய வார்த்தை யாருக்குள்ளெல்லாம் இருக்கிறதோ தேவன் அவர்களை ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறன்னு சங்கீதக்காரனே சொல்கிறான். என் வார்த்தை ஒருபோதும் வெறுமே திரும்பி வரான்னு சொல்லுது. வானம் பூமி. அப்போ அந்த வார்த்தை வீணாப்பா. இந்த வார்த்தை எங்கே இருக்கிறதோ அங்கே ஆசீர்வாதம். தாவீதுக்கு ஒரே ஒரு வாஞ்சை, இனிமேல் அவன் வீட்டில் இல்லை, என் வீட்லேயும் அந்த ஆசீர்வாதம் வரணும்.
அதுக்காக நான் என்ன செய்யணும், அதை அப்படியே கொண்டு வரணும். கர்த்தருடைய வார்த்தை மேல் நமக்கு எத்தனை பேருக்கு இன்றைக்கி மிகவும் வாஞ்சையும் பிரியமும் தாகமும் இருக்குதுன்னு கேளுங்க. எனக்கு தேவனுடைய வார்த்தை 3 வேளைக்கு 4 வேளை கூட சாப்பிடுவோம், ஆனால் பைபிளை கூட திறந்து பார்க்க மாட்டோம், வாசிக்க மாட்டோம். ஞாயிற்றுக்கிழமை இப்போ ஒரு உதாரணம் செய்தி கேட்டோம்னா திருப்தி இல்லை. ஒவ்வொரு நாளும் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் பாருங்கள், ஒரு வசனமாவது பாருங்கள். நான் அவ்வளோதான் சொல்லுவேன். நீங்கள் முழு வேதத்தையும் படித்து முழு வேதத்தையும் பிரசங்கம் பண்ணணும் நீங்கள் ஆயத்தப்பட வேண்டியதில்லை. ஒரு வார்த்தையை ஆண்டவருடைய சமூகத்தில் வச்சு நீங்கள் பாருங்கள். கர்த்தர் அந்த வார்த்தையினூடாக அந்த நாளிலே உங்களுக்கு வழிகாட்ட உண்மையுள்ளவராக இருக்கிறார். தேவனுடைய வார்த்தை வழிகாட்டும் என்று நான் சொல்வேன். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்கிறான் பாருங்க, சங்கீதம் 119 162 மிகுந்த கொள்ளை உடைமையை கண்டுபிடிக்கிறவன் மகிழுகிறது போல நான் உமது வார்த்தையின் பேரில் மகிழுகிறேன். அப்படி மகிழ்றோமா? நாம் மகிழ்றோமா? யூடியூப்லேயும் டிக்டாக்லேயும் ஒரு வசனம் உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமையா, அப்படிதானே சொல்கிறான். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், அது வெளிச்சம். நான் இருளில் போகிற நேரங்களெல்லாம் அந்த வெளிச்சம் எனக்கு காட்டும். நீ தடுக்கி விழுந்துருவ, நீ பார்த்து போ, கால் அங்கெடுத்து வை. அது தேவனுடைய வார்த்தை. இந்த உலகத்தில் இருக்கிற நமக்கு வழிகாட்டு ஒன்று தேவை என்றால் தேவனுடைய வார்த்தை மட்டும்தான் தேவை. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, இப்படி எல்லாம் இருந்தாலும் பிசாசு என்ன செய்வான்னு சொன்னால், நம்முடைய மகிழ்ச்சியை எடுத்து போடுறதுக்கு பல காரியத்தை செய்வான், பல காரியங்களை விதைப்பான். விதைத்து நம்ம கர்த்தரோடு இருக்கிற ஐக்கியத்தை விட்டுட்டு நம்ம சிறைப்படுத்தி கண்ணீர் உள்ள ஒரு ஜீவியத்துக்கு நேராக நடத்தி கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த மாலை வேளை நமக்கு கொடுக்கிற மற்றொரு வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? இந்த சிறையிருப்பை நான் நீக்குவேன். இந்த சிறையிருப்பு இருக்க வரைக்கும் நீ மகிழ்ச்சியாக நினைச்ச முடியாது, இருக்கவே முடியாது. எனவே இந்த சிறையிருப்பை நான் நீக்குவேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, பிசாசு இன்றைக்கு பல விதத்தில் நம்மை சிறைப்படுத்தலாம், பல விதத்திலும் தேவனை விட்டு நம்மை அகற்ற முற்படலாம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு அந்த கண்ணீர் உள்ள வாழ்க்கையாக இருக்கலாம், சோகம் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கலாம், தேவனை விட்டு போன வாழ்க்கையாக இருக்கலாம். ஆண்டவர் பிசாசு செய்த அத்தனை காரியத்தையும் பார்க்கிறாரு. இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, இன்றைக்கு இந்த சிறையிருப்பிலிருந்து நான் உன்னை நீக்குவேன். சிறையிருப்பிலிருந்து உனக்கு நான் இப்படி வாசிங்க, சங்கீதம் 14:7 இல்லையா? சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோவுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். எப்போ மகிழ்ச்சி வரும்? சிறையிருப்பு திருப்பப்படும் பொழுது. சிறையிருப்பு இருக்க வரைக்கும் மகிழ்ச்சி இருக்காது. கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கிறது கூட கஷ்டமாக இருக்கும், பலன் கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் அதில் இருக்கத்தான் வேணும், கர்த்தருக்குள்ள தான் மகிழ்ச்சியாக தான் இருக்கணும், அதில் விட்டு கூடக்கூடாது. அதை நான் சொல்கிறேன். ஆனாலும் அந்த மகிழ்ச்சி இல்லாமல் அந்த சிறையிருப்புக்குள்ளே இருக்கும்போது ஒரு தவிப்பு வரும், ஒரு வேதனை வரும், ஒரு துக்கம் வரும், அதுக்கு ஒரு கண்ணீர் வரும். அது நம்மை வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கும். சில வேளை அது வியாதியாக இருக்கலாம், தேவைகளாக இருக்கலாம், நம்மை பயப்படுத்துகிற காரியங்களாக இருக்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நான் சிறையிருப்பை தீக்குவேன், நான் உனக்கு மகிழ்ச்சியை உண்டு பண்ணுவேன். அப்போ சிறையிருப்பும் மகிழ்ச்சியும் வரணுமா இருந்தா, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 51:3 சொல்றாரு, கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார், அவர் அதன் பாழான ஸ்தலங்களையெல்லாம் தேறுதல் அடைய செய்து அதன் வனாந்தரத்தை ஏதோனை போலவும் அதன் அவாந்தர வெளியே கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். இப்ப கர்த்தர் சிறையிருப்பை நீக்கும் போது ஆறுதலாக இருப்பார். நம்முடைய தேவனை குறித்து 1 கொரிந்தியர் புத்தகத்தில் நாம் பார்க்கும் பொழுது சகல விதமான ஆறுதலின் தேவன். இன்றைக்கு அருமை கர்த்தருடைய பிள்ளையே, துக்கம் அதிகரிக்க 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 உனக்குள்ள ஆறுதல் இல்லாமல் போகும், சமாதானம் இல்லாமல் போகும், சந்தோஷம் இல்லாமல் போகும். ஆண்டு சொல்கிறார், முதலாவது நான் என்ன செய்வேன்னு சொன்னால் உனக்கு ஆறுதல் செய்வேன். 2வது பாலான ஸ்தலங்கள், உன் வாழ்க்கையில் இன்றைக்கு பாலாய் போயிருக்கிற ஸ்தலங்களை நான் என்ன செய்வேன்னு சொன்னால் மறுபடியும்
தேர்தல் அடைச்சு அதை மறுபடியும் நான் கட்டுவேன், அதை நான் சரி செய்வேன், சரியான முறையில் நிலைநிறுத்துவேன். அதுக்கு பிறகு என்ன தெரியுமா, ஏதேனை வனாந்திரமான ஒரு வாழ்க்கையாக இருக்கலாம், ஏதேனை போலவும் கர்த்தருடைய தோட்டத்தை போலுமாக்குவேன். கர்த்தருடைய தோட்டத்தில் என்னது, எல்லாம் நிறைவாய் காணப்பட்டது. கர்த்தருடைய தோட்டத்தில் இன்னொரு காரியம் இருக்கிறது தெரியுமா, மத்தியான வேளையிலே கர்த்தர் அவர்களோடு கூட வந்து பேசிக்கொள்ள இருப்பார். இந்த உலகத்தில் கிடைக்காத ஒரு பெரிதான ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா, அந்த மத்தியான குளிர்ச்சியான வேளையிலே ஆதாமோடும் ஏவாளோடும் கூட கர்த்தர் தோட்டத்தில் உலாவி பேசினவர் இன்றைக்கு அதே வாக்குத்தத்தை நம்ம கொடுக்கிறாரு தெரியுமா. உன் சிறையிருப்பை உன்னை விட்டு நீக்கி உன்னோடு கூட உலாவி பேசுகிற ஒரு தேவனாக நான் இருப்பேன். அப்போ நீ அக்கினியின் மத்தியிலே போனாலும் கூட அந்த இடத்துல நான் உன்னோடு கூட உலாவி கொண்டிருப்பேன். 3 பேர் போட்டேன், 4வது ஆள் உலாவுறார். யார் தெரியுமா, அவர். அது வரைக்கும் பிடிச்சி கட்டி வச்சு எல்லாம் செஞ்சு கொண்டு போய் போட்டானோ, சிறையிருப்பு நீங்கினது. கர்த்தர் 4வது ஆளாக உலாவினார். இன்னைக்கு தேவப்பிள்ளை உனக்குள்ளும் எனக்குள்ளும் கர்த்தர் உலாவுகிற ஒரு அனுபவம் வரும். எப்படின்னா, நமக்கு ஆறுதல் செய்து நம்முடைய சிறையிருப்பை நீக்கும்போது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அப்போ நானும் நீயும் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா, சங்கீதம் 126:3 வாசிங்க. கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். கர்த்தர் நமக்கு என்ன செஞ்சிட்டாரு, பெரிய காரியங்களை செய்தாரு. அதனால நாம் என்ன செய்யறோம், மகிழ்ந்தே இருக்கிறோம். செய்வாரா கர்த்தர், செய்வாரா? எங்க செஞ்சாரு, இனிமே எங்க செய்யறதுக்கு இருக்குது இல்லையா? அவர் விசுவாசிக்கிற ஒருபோதும் கைவிடாத தேவன், ஒருபோதும் விட்டு விலகாத தேவன். வேதத்தில் இருக்கிற அத்தனை பரிசுத்தவான்களும் பாடுகளுக்குள்ளே போனாங்க, துன்பங்களுக்குள்ளே போனாங்க, துயரங்களுக்குள்ளே போனாங்க. ஆனாலும் தேவன் அவர்களை கைவிட்டதாக இல்லை, தேவன் அவர்களை விட்டு விட்டதாக இல்லை. அவர்களை கனப்படுத்தினார். அந்த தேவன் உங்களையும் கனப்படுத்துவார், உங்களையும் உயர்த்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை மேன்மைப்படுத்துவார். அப்போ சிறையிருப்பு போகணும். 21 1 வாசிங்க. சங்கீதம் 126. சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொற்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். எனது சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது நாம் சொப்பனம் காண்கிறவர்களை போல இருந்தோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, பேதுருவை கொண்டு போய் சிறையில் அடைக்கப்பட்ட போது அவன் சொப்பனத்தை காண்றேன்னு நினைச்சான். சொப்பனம் பார்க்கிறவனை போல தூதன் தட்டி எழுப்பிட்டு வெளியில் கொண்டு போய் கதவுகளெல்லாம் திறக்கப்படுகிறது. அந்த சிறையின் கதவுகளெல்லாம் திறக்கப்படும் பொழுது ஏதோ சொப்பனத்தில் தான் நம்ம நடந்துக்கிட்டு இருக்கோம் போல அப்படின்னு. இதே காரியத்தை விசுவாசித்தால் தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் செய்வார். நாம் இன்றைக்கு எந்த காரியத்தை நினச்சி புலம்பிக்கிட்டு இருந்தாலும் சரி, கவலைப்பட்டுக்கிட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு துக்கத்தோடு இருந்தாலும் சரி, நான் ஒன்று சொல்லுகிறேன், நீ கர்த்தருக்குள்ள மன மகிழ்ச்சியாக இருந்து உன் தேவனுடைய வார்த்தையில் பிரியம் கொண்டு இருப்பாய்ன்னு சொன்னால் உன்னுடைய சிறையிருப்பு நீங்கும் போது நீ சொப்பனம் காண்கிறவனை போல தான் இருப்பாய். 3ஆம் வசனத்தை சொல்லும்போது, அப்பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார் என்று உன் நாவு அநேகருக்கு முன்பதாக அறிக்கை செய்யும். நீ சொல்லுவ, நாங்கள் நினைக்கல, நாங்கள் எதிர்பார்க்கல, ஆனால் கர்த்தர் இப்படி ஒரு காரியத்தை செய்தார் பார்த்தீங்களா. நீ சொல்ல வேண்டியல, கர்த்தர் செய்தார்னு சொல்ல மாட்டேன்னு இருந்தாலும் கூட கர்த்தர் தான் செய்தார் என்று சொல்லத்தக்கதாக நாவுகள் புறப்படும். தேவன் அதை செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, எனவே தான் 1 நாளாகமத்தின் புத்தகத்தில் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் விதமாக சொல்லுகிறது, அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள், கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. என்னது, கர்த்தர் என்ன செய்யணும், தேடணும். கர்த்தரை தேடுனா கர்த்தர் மகிழ்ச்சி. அப்போ தேடுறதுங்க கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கணும். அந்த மகிழ்ச்சியாக இருக்கும்போது, கர்த்தருடைய வார்த்தையில் மகிழ்ச்சியாக இருக்கும்போது நீ செய்கிற எல்லாவற்றிலும் தேவன் கூட இருப்பார். உன் குடும்பத்தோடு இருப்பார், உன் பிள்ளையோடு கூட இருப்பார். நீ வேலை செய்கிற இடத்துல இருக்கலாம். எத்தனை பேர் உன்னை ஒடுக்கி விருத்து தள்ளி எப்படி எல்லாமோ இருக்கலாம். ஆனால் ஒடுக்கினவர்கள் எல்லாரையும் பாதப்படியிலே கொண்டு வந்து நிறுத்த கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். உன் குடும்பத்திலே கர்த்தர் செய்கிற அற்புதத்தை அநேகர் பார்த்து தேவனை மேம்படுத்துவார். இந்த கடைசி நாட்களில் கூடியிருக்கிற கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, ஒன்றை நினைங்கள், நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் எதுவுமே பலனளிக்காது. தேவன் செய்ய நினைத்தது எதுவோ அது தடைபடாது. அதை கர்த்தர் செய்வார். தாவீது அதுதான் சொன்னான்,
சவுல் சொன்னேன், இதை போட்டுப்பார், அதை போட்டுப்பார், அப்படி நடந்து போய், ஏய் இதெல்லாம் வச்சு நான் அவனை வீழ்த்தவே முடியாது. ஒன்றே ஒன்று தான், நான் காலையிலே பலப்படுகிற ஒருவருக்குள்ள அந்த பலன் எனக்குள்ளே இருக்கு. அதாவது அவர் எனக்குள்ளே இருக்கிறாரு, அவருடைய நாமம் எனக்குள்ளே இருக்கு. அந்த நாமத்தினால உன்னை வீழ்த்துவேன். இன்னைக்கு உனக்கு எதிராக இருக்கிற எந்த கோலியாத்தா இருந்தாலும் சரி, அது எங்கே இருந்தாலும் சரி, அதை வீழ்த்துறதுக்கு ஒரே ஒரு வழி, நீ கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாரு. அதுக்காக நீ கொஞ்சம் பிரயாசப்படணும். நீ விதைச்சா போதாது, விதைக்கப்பட்டிருக்கு. அந்த விதையை நீ என்ன செய்யணும்? வளர விடணும். வளர்றதுக்கு நீ தண்ணீர் ஊற்றியே தான் ஆகணும். அதுக்கு உரம் போட்டுத்தான் ஆகணும். தண்ணீர் ஜெபந்தான். ஜெபம் காலையில் எந்திரிச்சு நல்லா ஜெபிக்க பழகு. நல்ல காலையில் கர்த்தரை மகிமைப்படுத்து, கர்த்தரை உயர்த்திப்பாரு. கர்த்தரை நீ உயர்த்தும் போது தேவன் உன்னை உயர்த்துறது உண்மையாகவே இருக்கும். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்திருந்து கர்த்தரை ஒப்பு கொடுமா. அப்பா